ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரீமி ட்ராமா பிஎல். இன்றைக்கி நம்ம ஓஎம்ஜி வேம்பையரோட 5th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போது ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளுக்கு விச்சர் தான் காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், அவங்களோட ஆளுங்க கூட காரில் ஏறி ட்ராவல் பண்ணி போகிறான். இது நைட் சீன். இதை கட் பண்ணி அப்படியே நம்மளுக்கு மார்னிங் காமிக்கிறாங்க. அவன் சொல்லியிருப்பான், இந்த இடம் நம்மளுக்கு கிடைக்கலனா அவனுக்கு கொண்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த சீனை தான் நம்மளுக்கு இப்போ காமிக்கிறாங்க. இதோட ஸ்டார்டிங் சீன்லேயே அவன் அந்த பேக்கரியை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அந்த இடம் ரொம்ப பிடிச்சோடனே இந்த இடத்த ஃபஸ்ட்டு வேலை கேட்டு பாருங்கள் அப்படின்வான். அவங்க ஆளுங்களை என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் அவங்க கொடுக்க மாட்டாங்க, இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே சொல்லுவான், கேட்டு பாருங்கள், கொடுக்கலன்னா ஆளையும் முடிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொல்லிவிட்டு அவன் கிளம்புவான். கரெக்டாக ஜோலியும் செயின் மாய் அப்போ தான் வருவானுங்க. ஜோலி அவனை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போனோடனே என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி ஜென்னோர் என்ன கேட்பானுங்க. கேட்டோடனே இதுமாரி நான் ஒருத்தனை பார்த்தேன் அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா, யார் அவன் எங்களுக்கு தெரியல அப்படின்னு. இல்லை நம்ம வேம்பயர் சிட்டியில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்ததில் ஒருத்தன் ரொம்ப எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணோம், ரூல் பண்ணோம் சொல்லிட்டு நினச்சேன், அவன் தானே தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். நான் கன்ஃபார்மாக தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை, ஆனால் அவன் ஆல்ரெடி செத்துட்டான், நான் புக்கில் பார்த்துருக்கேன் அவன் ஃபோட்டோ. அவன் தான் செத்துட்டான், அவன் எப்படி வருவான் அப்படின்னு நம்ம சொல்லுவாள். அவன் செத்துட்டான்றது கன்ஃபார்ம் கிடையாது, எனக்கு தெரியல, நான் அவனை தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். சரி ஓகே, அது அவனாக இருக்காது, ஹியூமன் சிட்டியில் அவனோட இன்னொரு வேர்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, சரி போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துடுவாங்க. வந்துட்டு இவனுங்க என் கூட டேட் வரியா, அவங்க கூட டேட் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். உடனே சொல்லி சொல்லுவாள், இல்லை யார் இந்த டெசர்ட்லாம் நல்ல லைவில் விற்கிறீங்களோ அவங்க கூட தான் நான் டேட்டுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி பேட்ரிக்கையும் பூமியும் தான் காட்டுவாங்க. பேட்ரிக் பூமை நோண்டிகிட்டே இருப்பான். எழுந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஏன் என்னை எழுப்பிட்டே இருக்க, நான் என்ன தூங்க விடு அப்படின்ற மாதிரி பூமை சொல்லுவான். இல்லை எழுந்துக்கோ, நீ என்னோட ஹவுஸ் ஒய்ஃப் தானே, எனக்கு சமைச்சு கொடு அப்படின்வான். என்னாலாம் முடியாது அப்படின்வான். எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ தான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேட்ரிக் சொல்லுவான். என்னால் செய்யவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நான் அவங்க வீட்டில் தங்கியிருக்கணும்னா எனக்குலாம் நல்லா சமைச்சுலாம் கொடுக்க முடியாது, இல்லை நீ தான் சமைச்சு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஏறி படுத்துட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் விளையாடிட்டு அப்படியே சமைச்சு கொடு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பான். எப்படி நீ சமைச்சு கொடுக்காம போகிறேனே, ஓகே தான் சொல்லி அவனு சொல்லிட்டு நான் அப்படியே கழுத்துலாம் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். சரி போதும் நிறுத்து, நான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவான், இவன் பேட்ரிக் போய்ட்டு சமைக்க போவான். அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் காமிப்பாங்க. எனக்கு கேப்டனை ரொம்ப பிடிக்கும், அவன் செம்மையாக இருக்கான்ல, எனக்கு அவனை இந்த சீரீஸ்லேயே ரொம்ப பிடிக்கும் மெயின் லீடை விட. அப்புறம் கேப்டன் என்ன பண்ணுவான், ஜூனியர் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட என்னாச்சு, ரொம்ப அடிபட்டுருச்சா, சரி டிஷர்ட்டை கழுதானே அவனுக்கு மருந்து அப்ளை பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொன்னோடனே சரி ஓகே சொல்லிட்டு அவனை டிஷர்ட்டில் ரிமூவ் பண்ணுவான். இவன் கொஞ்சம் மருந்து அப்ளை பண்ணிகிட்டே இருப்பான். இவனுக்கு அப்படியே அவனை கிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் போவான். பட் ஏதோ நினச்சோன்னா அதை பண்ண பண்ணாமல் விட்டுட்டு சரி ஓகே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து போயிடுவான். போனோடனே இவனுக்கும் ஒரு மாதிரி ஹார்ட் பீட் படப்படன்னு துடிக்கும். தொட்டு பார்ப்போம், நம்மளுக்கே அது மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருப்பான். நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணி பூமியும் பேட்ரிக்கே தான் காமிப்பாங்க. பூமி இவனுக்கு சமைச்சு எடுத்து கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவனை சரி ஓகே சொல்லிட்டு எடுத்து சாப்பிடு, சூப்பராக இருக்குது நீ சமைச்சது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆமாம் எனக்கு கொஞ்சம் நல்லா சமைக்க வரும், பட் கொஞ்சம் வருஷமாக சமைக்கல, இப்போ தான் சமைக்கிறேன் அப்படின்வான். சரி ஓகே நீயும் சாப்பிடு, சூப்பராக இருக்குது எல்லாமே அப்படின்ற மாதிரி அவனை அப்ரிஷியேட் பண்ணுவான். சரி ஓகே சொல்லிட்டு அவனும் சாப்பிடு. பேட்ரிக் கேட்பான், இதில் யார் உனக்கு சமைக்க கற்றுக் கொடுத்தா, இவ்வளோ நல்லா சமைக்கிறியே, இந்த ரெசிபி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி, ஸ்பெஷலான பர்சனுக்காக மட்டும்தான் நான் சமைப்பேன், இதுக்கு முன்னாடி சமைச்சிருக்கேன் அப்படின்னா யாருக்காக சமைச்சிருக்கும் போது உடனே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் சமைச்சிருக்கேன், அப்புறம் உனக்காக தான் சமைக்கிறேன் அப்படின்னும் போது சரி ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணி பேக்கரியை தான் காமிப்பாங்க. அங்கே நம்ம 2 நியூ கப்புள்ஸ் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியாக கிஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதை மைக் பார்த்துட்டு நீங்கள் ஏதோ பண்ணுறீங்கடா, என்ன பண்ணுறீங்கன்னு தான் தெரில அப்படின்னா, நாங்கள் ஒன்றும் பண்ணல போய் வேலையை பாரு அப்படின்னா, டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி மிக் சொல்லிகிட்டே இருப்பான். உடனே இவனுங்க ஜென் என்ன பண்ணுவான், இரு ஆண்டியை கூப்பிட்ற அப்படின்னு, இல்லை நான் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவானுங்க. இவனுங்களும் அப்புறம் போயிடுவான். அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி இந்த சென் மாய் ஜோலி அப்படியே நின்றுட்டு லைவில் ஃபுட்டெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஜோலியும் மாயும் வித்த ஃபுட் தான் அதிகமாக சேல் ஆகும். செயின் சரியாகவே சேல் பண்ண மாட்டா. அதனால் என்ன ஆகிடும்னா மாயும் ஜோலி தான் ஃபர்ஸ்ட் டேட் போகிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆனவுடனே சரி ஓகே சொல்லிட்டு செயின் ரொம்ப ஃபீலிங்களோடய இருப்பான். இவங்க 2 பேர் சரி நாங்கள் போயிட்டு வரோம், இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணுற சொல்லிட்டு அவங்ககிட்ட விட்டு இவங்க 2 பேர் கிளம்பிடுவாங்க. அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி பேட்ரிக்கையும் பூமியும் காமிப்பாங்க. பூமி வீடு எல்லாமே ஃபுல்லாக இது பண்ணிகிட்டு இருப்பான், க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு கால் வரும் கிட்டேருந்து, இதுமாரி நான் அவனை மீட் பண்ணணும் வரியா, 2 பேரும் பேசலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். ஒன்று பேட்ரிக் கேட்பான், யார் எங்கே போகிற அப்படின்னும் போது இந்தமாரி ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன், கிண்ணை தானே மீட் பண்ண போகிறேன், நீ போகக்கூடாது அப்படின்வான். இல்லை நான் போவேன், நான் உன்னோட பாஸ் அப்படின்னா அதெல்லாம் நீ நல்லா தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அப்படியே பின்னாடியே பேட்ரிக் ஜாகிங் போகிற மாதிரி வருவான். சின்ன அவனுக்கு 2 பேரும் பார்க்கறதுக்காக அவனும் ஜாகிங் ட்ரெஸ்ஸில் வருவான். இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துப்பாங்க. பேட்ரிக்கும் சின்னம் பார்த்தோன்னே இல்லைன்னா ஜாகிங் வந்தா, டே நீயும் ஜாகிங் வந்தியா அப்படின்னு, ஆமாம் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. நீ பூம் பின்னாடி தானே வந்த, நீ ஜோலி பின்னாடி தானே சொல்கிற 2 பேரும் கேட்பாங்க.
ஆமாடா இவன் அந்த மாய் கூட டேட் வந்திருக்கான், ஆமாடா இந்த கின்னும் கூட பேச வந்திருக்கா, சரி வாடா என்ன தான் நடக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே போய் உட்காந்து அங்கே பார்க்க போவாங்க. நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணி வந்து கின்னியும் பூமியை தான் கேட்பாங்க. 2 பேரும் உட்காந்து அப்படியே ஜாலியாக வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து மாயும் சோழியும் வருவாங்க. 2 பேரும் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. ஜாயின் பண்ணுவாங்க, 4 பேரும் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. உடனே அந்த மாய் கேட்பான், ஃபுட்லாம் நிறைய இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பான். இருக்குன்னு எல்லாருக்கும் சேர்த்து எடுத்தோன்னே எக்ஸ்ட்ரா தான் ஃபுட்டு சமைச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே சொல்லிட்டு இவங்க உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு புதர் சந்தில் நின்றுட்டு வந்து பேட்ரிக்கும் செயினும் வந்து இவங்க 2 பேர் செயினும் வந்து ஒரு பதர் சந்தில் நின்றுட்டு வந்து இவங்களை பார்த்துட்டே இருப்பாங்க, கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தா இவங்களை வந்து இன்னும் 2 பேரை பார்த்துப்பாங்க. அவங்க வந்து வேம்பயர் வேர்ல்ட்லேருந்து வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இவனுங்க வந்து அவனுங்களை பார்த்துட்டு இவனுங்க யார், இவனுங்க எதுக்கு இவனுங்களை பார்த்துனுக்காங்க யோசிச்சுட்டே இருப்பானுங்க. சரி என்னன்னு போய் கேட்கலான்னு போகும்போது அவனுங்க ஓடுவாங்க. ஓடணுன்னா இவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு இவனுங்க கிடுகிடுன்னு மோன் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கதறுவானுங்க. அவனுங்க கண்டுக்கவே மாட்டேன். டேய் நீங்கள் என்னடா இங்கே பண்ணுறீங்க, இங்கே பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்தீங்களா அப்படி சொல்லிட்டு, டே அதெல்லாம் இல்லடா, அது இப்போ முக்கியம். டே நாங்கள் ஜாகிங் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா, என்னன்னு தான் சொல்லி தொலைங்களேன்டா அப்படி சொல்லிட்டு பூம் கேட்பான். கேட்டோன்னா அவன் சொல்லுவான், இதுமாரி வந்து உங்களை ஒரு 2 பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தோம் ஒரு மாதிரி பிளாக் ட்ரெஸ் போட்டு அப்படின்னு. சரி ஒரு இவனுக்கு வந்து மைக் மிக்ஸ் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்து ஜோலிவா நம்ம அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு இவனுங்க கிளம்பிடுவானுங்க. அப்போ தான் இவனுங்க 2 பேருக்கு நிம்மதியாக இருக்கும். அப்பா ஒரு வழியாக போயிட்டானுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி வந்து பேக்கரி ஷாப்பை தான் காமிப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, இதுமாரி வந்து எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க, நம்மளை வந்து தேடிட்டு இருக்காங்க, எல்லோரும் பத்திரமா இருங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னோடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சண்டை போட்டால் ஒன்றா சேர்ந்து சண்டை போடுவோம், நம்ம வந்து நம்ம உரிமைக்காக தான் சண்டை போடுறோம், யாரும் எதுக்கும் கலப்படாதீங்க, சண்டை போட்டு செத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் பேசிட்டு இருப்பாங்க. சரி ஓகே எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி வந்து வேம்பயர் வேர்ல்டை தான் காமிப்பாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. கரெக்டாக அங்கே வந்து நம்ம பசங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க. பூமோட அப்பா தான் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் இடத்துக்கு மாதிரி போவார். அங்கே போய் பார்த்தா ஜென்ரல் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான், கவர்னரே வந்து கடத்தி வச்சுட்டு ஒரு சம்மர் அடிப்பான். இதுமாரி வந்து ஒரு கார்டு மாதிரி ஒன்று இருக்கும், அது எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்டு அடிப்பான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த கார்டு எடுத்துகிட்டு கவர்னரோட பேரை வந்தானா அவன் தான் கவர்னரில் இருப்பான், அவனெல்லாம் தூக்கிடுவானுங்க, நீலாம் ஒன்றுமே இல்லைடா அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டே இருப்பான். அவன் வந்தால் அவன் வரவே மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் கேட்டுட்டு சைலண்ட்டாக போய்ட்டு அங்கே போய்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பூமோட அப்பா, இதுமாரி நான் போய் பார்த்தேன், அவன் தான் வந்து கவர்னரை பிடிச்சி வச்சுட்டு இருக்கான், எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜென்ரல் லுக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவனை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது நம்ம எல்லோரும் வந்து ஆளுங்க சேர்த்து அவனுக்கு எதிராக நம்ம போராடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி வந்து ஹியூமன் வேர்ல்டில் வந்து பாரில் வந்து பேட்ரிக்கோ பூமோ இருக்க மாதிரி காமிப்பாங்க. இந்த பேட்ரிக் எப்போ என்னாச்சு என்ன உட்காந்துட்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை சும்மா தான் உட்காந்து, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி போவான். கரெக்டாக போனால் அவனோட பூமோட எக்ஸ் இருக்கான்ல, அதாவது ஹியூமன் வேர்ல்டு இருந்தாலும் ஒரு பூமா, அவனோட எக்ஸும் அவனுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து வந்திருப்பான். வந்தவொன்னே அவன் என்ன பண்ணுவான், உங்களுக்கு என்ன வேணும் ஆர்டர் பண்ணுங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் ஓவராக பேசும், நீ வந்து அவனோட எக்ஸ் தானே பார்த்தல, அவனுக்கு நான் தான் கரெக்டாக இருப்பேன், என் ஆளியை நீ ஏமாற்ற பார்த்தா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓவராக பேசுவாள். கடைசியாக நீ இங்கே வெயிட்டராக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அப்புறம் என்ன பண்ணுவான், கரெக்டாக வந்து பேட்ரிக் வந்துட்டு அவன் ஒன்றும் வெயிட்ரு கிடையாது, அவங்க சும்மா எங்கள் ஃபன்னுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவன் என்னோடய பாய் ஃப்ரெண்ட், நான் தான் எங்கள் ஓனர் அப்படின்னுவான். ஓனரா, அவன் வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறான், அதனால தான் இது பண்ணுறேன் அப்படின்னும் போது அவன் எழுந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ தான் வந்து தப்பாக பேசுகிறா சாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். வரியா இல்லையா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து இவ கத்துன உடனே அவன் சொல்லுவான், நீ வந்து குடிச்சதுக்கு ஃபஸ்ட்டு பே பண்ணிட்டு கிளம்புனி அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். சரி ஓகே சொல்லிட்டு அவன் அங்கே உட்காந்துட்டு பே பண்ணிட்டு அவள் கிளம்பிடுவா. உடனே பேட்ரிக் வந்து உட்காந்துருவா. பூ வந்து ரொம்ப தேங்க்ஸ், வந்து அவன் வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை எக்ஸு அப்படின்வான். சரி இருக்கட்டும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தான் நான் இருக்கல உன்னை பார்த்துக்கிறேன், நீ ஜெலஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்வான். நான் ஜெலஸாக அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்வான். ஆனால் நான் அவனோட ஹஸ்பண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து போயிடுவான். இவன் வந்து அப்படி சிரிச்சிட்டே வந்து உட்காந்துட்டு இருப்பான். நான் என்ன கேட்டால் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பூம் இருக்க மாட்டாங்க, மற்ற பேர் மட்டும் நின்று பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிகிட்டு இருந்து என்ன பண்ணுவான், சரி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் வந்து இங்கே இருக்கிறத ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க. மேரேஜ் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது உடனே வந்து மிக் கண்டுபிடிச்சா, நீங்கள் 2 பேரும் உண்மையில டேட் பண்ணுறீங்க தானே எனக்கு தெரியும்டா அப்படின்னும் போது, ஆமாண்டா என்னடா இப்போ எங்களுக்கு கல்யாணம் அப்போது நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோம், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து ஒத்துப்பானுங்க சொல்லிட்டு சொல்லுவானுங்க. உடனே வந்து பூம் வந்து இதை சொல்கிறதுக்கு ஏன்டா தயங்குறீங்க, எங்களுக்கு ஓகே தான்டா, சரி ஹாப்பிடா, இன்னும் ஒரு வாட்டி ட்ரிங்க் குடிக்கலாம், சரி நான் கிளம்புறேன்டா டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டு கிளம்புவா. சரி நீ இன்னும் கிளம்பலையாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் குடிச்சிட்டு வந்து போயிடுவான். நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணி வந்து ஜோலி வந்து நடந்து வரதை காமிப்பாங்க. அவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே அவளுக்கு ஃபீல் ஆகும். பார்த்தா ஒரு வேம்பையர் தான் ஃபாலோ பண்ணுவான். இவன் ஹேன்னு சொல்லிட்டு பல்லெல்லாம் காட்டுவாள். கரெக்டாக செயின் வந்துட்டேன்னா அவனுக்கு பிரச்சனை வந்து ஒன்று இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை 2 அடி குத்துட்டு இப்போடா போலீஸ்கிட்ட ஃபோன் போட்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போடுவான். உனக்கு பயமாகவே அவனுங்களாம் வேம்பையர் கிடையாது,
கிடையாது, சும்மா ஏமாத்துறானுங்க ஏமாத்துக்கார பசங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சாப்பாடெலாம் வாங்கி கொடுப்பா. சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்தோன்னே வந்து சாப்பிடுவா. சரி நான் ஒன்று வேறு இடத்துக்கு அப்புறமேட்டு கூப்பிட்டு போகிறேன், இப்போ ஜஸ்ட்டு சும்மா இதை மட்டும் சாப்பிடு அப்படின்ற மாதிரி வந்து நான் ஒரு ஹை ஸ்கூல் பாக்ஸர் தெரியுமா, அவனுங்களாம் வந்தால் நல்லா அடிச்சு தும்சம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த ஃபைட்லாம் பண்ணி அப்படியே காமெடிலாம் பண்ணியிருப்பான். நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணி வந்து பேட்ரிக்கையும் பூமியும் தான் காமிப்பாங்க. ஜாலியாக வந்து ப்ரஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை பார்க்கும்போது அப்படியே வந்து 2 பேரும் அப்படியே மேரிட் ஆகிட்டு ஒரு கப்பலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் மாதிரி 2 பேரும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே அப்படியே வந்து பல்லாம் ப்ரஷ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி ஓகே நான் ஃபேஸை க்ளீன் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், பேட்ரிக் வந்து ஒரு சோப் மாதிரி எடுத்து அவன் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடுவான். உடனே என்ன பண்ணுவோம், உன் ஃபேஸை நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பூமோ என்ன பண்ணுவான், அதை வந்து அப்படியே கண்ணத்தை தடவின்னு நெத்தியெல்லாம் தடவின்னு ஃபுல்லாக வந்து அப்படியே தடவின்னு ஒரே அப்படியே லைட்டாக ரொமான்டிக்காக எடுத்துருப்பாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பேட்ரிக் வந்து பூம் வந்து அங்கேருந்து போயிடுவான். அவன் அங்கேருந்து போயிட்டு வந்து பெட்ரூமில் வந்து உக்காந்துட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக வந்து பேட்ரிக் வந்து அவனுக்கு ஒரு பொம்மை கொடுப்பான். ஒரு டெடி பேர் பொம்மை வந்து தலையில் வந்து பன்னி போட்டிருக்கா மாதிரி, அதாவது வந்து பன்னி கேப் போட்டிருக்கா மாதிரி கொடுப்பான். உடனே பூவும் பார்த்துட்டு, எதுக்கு நீ ஒரு டெடி பேர் பொம்மை தலையில் பன்னி போட்டிருக்க மாதிரி, இது வந்து நான் தான், இதை நீ வச்சுக்கோ, நான் இல்லாத போது இதை நீ கட்டி பிடிச்சி தூங்கிக்கோ, நான் இருக்கும் போது என்னை ஹக் பண்ணி தூங்கிக்காமா, உன்னை வேறு ஹக் பண்ணி தூங்கும், ஆனால் இப்போ இது வேணான்னா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை இது எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது, நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை வந்து அதை வச்சுப்பான். சரி சொல்லிட்டு 2 பேரும் போய் படுத்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் படுத்துருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் பக்கத்தில் வந்து 2 பேரும் அப்படியே வந்து ஒன்றா படுத்துப்பாங்க. சும்மா தான் படுத்துருப்பாங்க. ஒன்றா வந்து 2 பேரும் கையை டச் ஆகிற மாதிரி 2 பேரும் ஒன்றா வந்து படுத்து அப்படியே தூங்கிடுவாங்க. இந்த எபிசோடு இங்கேயே முடியுது. அப்படியே நம்மளுக்கு வந்து சைட் ஸ்டோரி தான் காட்டுவாங்க. நம்ம செயினோட கடையில் வந்து சோலி போயிட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு போவான், கடைன்னு தெரியாமல் சொல்லிட்டு போயிட்டு அங்கே பார்த்தா இது உன்னோட கடை தானே, ஆமாம் எனக்கு கொஞ்சம் என்னோடய ட்ரெஸ்லாம் கொஞ்சம் வந்து சேல் பண்ணி கொடு ஆன்லைனில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். சரி ஓகேவா சொல்லிட்டு ஒரு இது மாதிரி லைட் மாதிரிலாம் ஃபுல்லாக செட் பண்ணிட்டு ஆன்லைனில் சேல் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெஸ் வந்து இப்போ தான் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆக போகுது, இந்த ட்ரெஸ் இப்படி இருக்கும், இந்த ட்ரெஸ் அப்படி இருக்கும், இது இன்னும் 3 தான் இருக்குது, இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக காமிச்சு ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதோடு நம்ம இந்த எபிசோட் முடியுது. 6th எபிசோட் நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுறங்க, நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ பாய் காய்ஸ், தேங்க்யூ ஆல், பாய்.